ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே 3 BHK டூப்ளக்ஸ் ஹவுஸுங்க ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஸ்பேஷியஸான ஹாலு, செப்பரேட்டான பூஜை ரூமு, பெட்ரூம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் கிச்சன் முதல் கொண்டு அழகாக மாடுலர் கிச்சன் பிவிசிலே பண்ணி கொடுத்துருக்கிறதுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நாளைக்கே பால் காய்ச்சிடலாம். வாங்க, இந்த 3 BHK வீட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜே நம்ம நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு நடந்து வரக்கூடிய தூரம். மாடியிலிருந்து பார்த்தா பஸ் ஸ்டாப் தெரியும்னே வைங்களேன். ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து. வாங்க, இந்த வீட்டை பத்திரமா விவரங்களை பார்க்க முன்னாடி இது போல தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. ஆன் 30 ஃபீட் ரோட்டு மேலே நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ்ல இந்த 2 ரெடி டு ஆக்குபை 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பெண்டிங், காம்பவுண்டில் கேட்டு வைக்கிறது. அதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க இந்த வீட்டில். இன்னும் 2 நாளில் அந்த வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ தாராளமாக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வீடு பார்க்குறவங்க, பெரிய வீடாக வேணும், ஆன் 30 ஃபீட் ரோட்டு மேலே வேணும், நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஸ்கிரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், ஒரு பெரிய காரையே ஃப்ரீயாக விட முடியும். கார் மட்டும் இல்லாமல் வீட்டில் 2-3 பைக் இருந்தால் அதையுமே ஃப்ரீயாக விட முடியும் இந்த கவர்டு கார் பார்க்கிங்கில். கார் பார்க்கிங் நல்ல பெருசாகவே இருக்குது. வீடு 30 அடி ரோட்டு மேலே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க நமக்கு இந்த வீட்டை பொறுத்த வரையில். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடை ஃபைனல் பண்ணலான்னு நீங்கள் முடிவு எடுத்துடலாம் இந்த வீக்கெண்டு. சரிங்களா? கார் பார்க்கிங்கை தாண்டி வீட்டுக்குள்ளே நுழையிறோம் பாருங்கள். படிக்கட்டு 4 இருக்குது, ஏறி மேலே போகிறோம். இங்கே கிரில் கேட்டு, அதை தாண்டினா உங்களுக்கு மெயின் டோர். ஓகேவா? இந்த டூப்ளக்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம ஃபேவரட் லொகேஷனான நம்ம குடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துலதும் ஷார்ப்பாக 2.5 கிலோமீட்டருங்க. இந்த 2.5 கிலோமீட்டருமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, கண்டினியூஸாக ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சைட் என்னமோ வெறும் ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் தான். 1/2 கிலோமீட்டருக்கும் கம்மியாக தாங்க வரும். பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க, ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க, ரைட் எடுக்கிறீங்க, வீடு வந்துடும், அவ்வளவுதான். அதுவும் 30 அடி ரோட்டுக்கு மேலே. சரி, ஓகே. லொகேஷன் வைஸ் இது ப்ளஸ். நார்த் ஃபேசிங் மெயின் என்ட்ரன்ஸ் கொண்ட இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கிரில் கேட் ஓப்பன் பண்ணுறோம், மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சைஸில் இருக்க ஒரு லிவிங் ஹால். இந்த வீட்டை பொறுத்த வரையில் கவர்டு கார் பார்க்கிங், ஹாலு, கிச்சனு, செப்பரேட்டாக பூஜை ரூமு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுமே வந்துருங்க. இது ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டான 3 BHK வீடுங்க. அங்கே தான் சோஃபாக்கான ப்ரொவிஷன். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவுமே நீங்கள் சோஃபாவை போட்டுக்கலாம். ஆப்போசிட் வாலில் ஸ்டெப்ஸு கீழே நீங்கள் டிவி வச்சுக்கிற மாதிரி வருங்க. சரிங்களா? டிவிக்கான யூனிட் இங்கே தான். இங்கே ஒரு வாஷ் பேஷனுமே அமைச்சு தரப்படும். இந்த சின்ன 2 நாளுக்கான ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதில் எல்லாமே இதெல்லாம் முடிச்சு வந்துடலாம். ஸோ ஹாலில் ஒரு கார்னரில் வாஷ் பேஷன் வந்துடும். ஹால் நல்லா டீசெண்டான சைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டை அழகாக வச்சுருக்கிறதுங்க. உங்களுக்கு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. காமன் ரெஸ்ட் ரூமில் வெஸ்டர்ன் கிளாசெட் இல்லாமல் இந்தியன் கிளாசெட் காமனாக கொடுத்துருக்கிறது. மேலே 2த்துக்குமே வெஸ்டர்ன் கிளாசெட் கொடுத்துருக்கிறது வித் வால் மிக்சரோட ஷவர் பாயிண்டோட வந்துடும். நம்ம வீட்டு தாய்மார்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த கிச்சன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃபு அண்ட் லாஃப்ட் எல்லாமே பக்காவாக பிவிசியில் கவர் பண்ணியாச்சுங்க. அதுவும் டபுள் கலர்டில் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு லைட் கலர், இன்னொன்று டார்க் கலர் காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்குது. செப்பரேட்டாக இந்த வீட்டுக்கு பூஜை ரூம் பாருங்கள். கிச்சனில் ஒரு டோரு, அது உள்ளே ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இது பூஜை ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அஸ்பர் வாஸ்துவை ஃபாலோ பண்ண மாதிரி செப்பரேட்டாக ஒரு பூஜை ரூம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த வீட்லேயுமே தனியாக பூஜை ரூம்லாம் கொடுக்கறதே இல்லை. இந்த வீட்டை பொறுத்தவரையில் அதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சது. அதனால் அப்படியே உங்களுக்கு செப்பரேட்டாக டோர் போட்டு பூஜை ரூமாக கொடுத்தாச்சு. ஸோ ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, செப்பரேட் பூஜை ரூமை பார்த்தாச்சு, ஹாலில் இருக்க காமன் ரெஸ்ட் ரூமே பார்த்தாச்சு. வாங்க கீழே போயிட்டு பெட்ரூமை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். மக்களே, இந்த வீட்டை பொறுத்தவரையில் லேண்டு 850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1420 ஸ்கொயர் ஃபீட்டு. வீடு பெரிய வீடுங்க உங்களுக்கு. ஸோ கவர்டு கார் பார்க்கிங், ஹால், பெட்ரூம், கிச்சனு, ஒரு செப்பரேட் பூஜை ரூமு, ஒரு காமன் பாத்ரூம்ன்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்மே வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பெட்ரூம்லேயுமே இது மாதிரி ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே ப்ராப்பராக கவர் பண்ணி கொடுத்துருதுங்க. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஃபுல் ஃபர்னிஷ்டு இலவசமாகவே பண்ணி வச்சிருக்கிறது. இனிமேல் தான் பண்ணித்தரவும் இல்லை, ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கிறதுனால நம்ம வீட்டு பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரூம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். வாங்க மேலே போவோம். மேலே இருக்க 2 பெட்ரூமே பெரிய சைஸில் இருக்கும். வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட வித் அட்டாச் சிஸ்டமோடவே வந்துடுங்க. வரீங்க, மேலே வந்த உடனே நமக்கு ஒரு ஹாலுக்கான ஏரியா கிடச்சிடும். தாராளமாக இங்கே நீங்கள் சோஃபா போட்டு டிவிக்கான பாயிண்ட் அமைச்சிக்கலாம். இங்கே ஹால் நல்லா டீசெண்டான ஒரு மீடியம் சைஸ்லேயே உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸோடு கொடுத்துருக்கிறது. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிறது. மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க நீங்கள். மாஸ்டர் பெட்ரூமில் வித் அட்டாச் சிஸ்டமோட இருக்குது, வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட இருக்குது. அந்த ஃபுல் வியூவை நீங்கள் இப்போ பாருங்கள் மக்களே.
குடுவாஞ்சேரியை பொறுத்தவரையில ஈஸ்ட் குடுவாஞ்சேரி வெஸ்ட் குடுவாஞ்சேரி அப்படின்ட்டு ரெண்டு சைடுமே நல்ல டெவலப்மெண்ட். ஈஸ்ட் குடுவாஞ்சேரியில ரோட்ல இருந்து 9 கிலோமீட்டர் போய் கூட இந்த சைஸ்ல இருக்க 3 BHKவை நிறைய பேர் 73 75 வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி வாங்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரோட்ல இருந்து 9 கிலோமீட்டர் போய் 73 74க்கு நீங்க வாங்குறதுக்கு ரோட்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ல இந்த வீட்டை வெறும் 72 லட்சம் ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். ஆமா, இந்த வீட்டோட விலை ஜஸ்ட் 72 லேக் தான். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ ரோட் ஃபேசிங் பால்கனியுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஃப்ரண்ட்ல கிளாஸ்லாம் வச்சு தர வேண்டிய வேலை இருக்குங்க. இங்க இந்த பெட்ரூம்லேயே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசியில் கவர் பண்ணியிருக்கிறது. ஓகேவா, நான் திரும்பவும் சொல்கிறதான், குடுவாஞ்சேரி நல்ல டெவலப்மெண்ட். ஆமாங்க, நல்ல டெவலப்ட் ஏரியா தான். நெல்லிக்குப்பம் ரோடு எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து OMR கனெக்ட் பண்ணுற ரோடு கரெக்ட் தான். என்ன கேட்டிங்கன்னா மக்கள் தாராளமாக நெல்லிக்குப்பம் ரோடு சைடு வாங்கலாம், வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு லாஜிக்கை யோசிச்சு பாருங்க. ரோட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் கன்னிவாக்கம் பாண்டூர் அஸ்தினாபுரம் போயிட்டு 72 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாமா? இல்லை ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டரில் குடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் சைடு வெஸ்ட் குடுவாஞ்சேரியில் 73 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்ட்டு. 2.5 கிலோமீட்டர் அப்படின்னும் போது அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ண 5 கிலோமீட்டர் முடிஞ்சு போகுது. ஆனா 7-8 கிலோமீட்டர் போனீங்கன்னா டெய்லி அப் அண்ட் டவுன் 18-19 கிலோமீட்டர். வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே 1/2 hour 3/4 மணி நேரம் ஆகும் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து. அப்ப பாத்துக்கங்க. ஸோ வீடு வாங்க போகிறவங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. கனெக்டிவிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே முக்கியம். நாம் ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வர போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர போகிறோம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம வீட்டுக்கு. அதனால் டிஸ்டன்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் மக்களே. சரி, பேக் டு த பாயிண்ட். 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ், மேலே 2 பெட்ரூம் பார்த்தாச்சு, 2 குள்ளையுமே அட்டாச்சும் பார்த்தாச்சு. இந்த வீட்டோட விலை வெறும் 72 லட்சம் மட்டுமே. ரோட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் மட்டுமே. நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 200 மீட்டர்ஸ். உடனே ஸ்கில் 3 கான்டாக்ட் பண்ணிட்டு இன்னைக்கே சைட் விசிட் வந்து பாருங்க. ஆன் 30 அடி ரோட்டு மேலே அருமையான வீடுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.